ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெட்டி துளசி சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வெட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, துளசிக்கிட்ட தன்னோட காதலை சொல்கிறதுக்காக துளசியே பார்த்துட்ருக்காங்க. அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பக்கம் நம்ம வெட்டியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டே மச்சான் போய் சொல்லுடா அப்படின்னு போது, டே பயமா இருக்குடா கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இவங்க ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து துளசி பஸ்ல ஏறினதும் கூடவே வெட்டியும் ஏறிடுறாங்க. அப்படின்னு பார்த்து ஒருத்தங்க, ஏமா உங்களை தான் அவரை கூப்பிடுறாரு அப்படின்னதும், அதெல்லாம் இல்லைங்க, நான் டிக்கெட் எடுக்கிறதுக்காக கூப்பிட்டேன், மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சமாளிக்க பார்க்குறாங்க நம்ம வெட்டி. அதுக்கப்புறமா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், டே என்னடா இப்படி பண்ணிட்டேன், இங்கே பாடுறா காதல்ங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம், அதை நான் இவ்வளோ சொல்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது பஸ் வந்து நின்று போயிடுது. அப்படின்னு பார்த்து இறங்கினதும் துளசியோட வாட்டா வந்து பெஞ்சிருது. இதை வந்து நம்ம வெட்டி வந்து நோட் பண்ணிடுறாங்க. உடனே துளசி என்ன பண்றேன்னு புரியாம தவிக்கிறாங்க. அப்படின்னு பார்த்து ஒரு வாட்டா இருக்கிற தள்ள வண்டியை வந்து அந்த இடத்துல விளைஞ்ச குறையில வாட்டா வித்துட்டு இருக்காங்க. தன்னோட முகத்தை மறைச்சிட்டு வெட்டி, எனக்கு எல்லா வாட்டாவும் இவ்வளோ லாபமா இருக்கு, ஆமாங்க உங்க வாட்டா வேற பெஞ்சிருக்குல்ல எடுத்துக்கோங்க அப்படிங்கிறதும், இல்லைங்க மலிவா இருக்கேங்கிற ஒரு காரணத்துக்காக இதெல்லாம் எடுக்க முடியாது, அதெல்லாம் பரவாயில்லைங்க, ஏன்னா இருக்கிறதே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு துளசி அந்த வாட்டாவுடைய நேரம் ஆஃபீஸ்க்கு வராங்க. அங்க பார்த்தோம்னா துளசி வந்ததும் அவங்களுக்கு பார்த்த மாப்பிள்ளையோட ஞாபகங்கள் வந்து போயிட்டே இருக்கு. உடனே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு மறுபடியும் எல்லா விஷயங்களையும் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. அங்க பார்த்தோம்னா நம்ம துளசி கட்டிக்க போக இருந்தாங்களே அவங்களோட மச்சினன் வராங்க. ஆனா நம்ம துளசி கட்டிக்க போறவங்களுக்கு கொடுத்த மரியாதையை இவருக்கு கொடுக்க இல்லை போல. எல்லா ஸ்டாஃபும் எதுவுமே பேசாம அமைதியா இருக்காங்க. உடனே அவர் என்ன பண்றாருன்னா, என்ன எல்லாரும் இப்படி இருக்கீங்க, இங்க பாருங்க, என்ன உங்க முதலாளிக்கு மட்டும்தான் நீங்க மரியாதை கொடுப்பீங்களா, எனக்கெல்லாம் கொடுக்க மாட்டீங்களா, நானும் இப்போ வாஸ்தா நான் சொன்னா தான் எனக்கு குட் மார்னிங் சொல்லுவீங்களா அப்படின்னதும் எல்லாரும் சேர்ந்து குட் மார்னிங் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா, வாங்க துளசி இங்க பாருங்க, உங்களை தான் வேலையை விட்டு தூக்கியாச்சு, அம்மா மெயில் வரலையா, இல்ல மறுபடியும் நான் அந்த மெயில சென்ட் பண்ணவா அப்படின்னதும் துளசி அதிர்ச்சி ஆறாங்க. சார் என்ன சார் சொல்றீங்க, என்ன காரணத்துக்காக இப்படிலாம் பண்ணீங்க, இங்க பாருங்க துளசி காரணம் எல்லாம் சொல்லணுமா என்ன, உங்களை ராஜினாமா பண்ணியாச்சு, அதனால இனிமேல் நீங்க இந்த வேலைக்கெல்லாம் வர முடியாது, என்ன பண்றது, எங்க வீட்டு மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிட்டு இந்த முதலாளி சீட்ல உட்கார வேண்டியது இப்ப கடைசியில இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்ப அசிங்கப்படுத்தி துளசியை வந்து வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. இந்த பக்கம் சிவராமனை தான் காமிக்கிறாங்க. அவங்க வந்து கல்யாணத்துக்காக அவங்க ஃப்ரெண்ட் கிட்ட வந்து கடன் வாங்கியிருந்தாங்க. இதனால அவங்க ஃப்ரெண்ட் வந்து சிவராமனை போட்டு திட்டிட்டு இருக்காங்க. வேணும்னா உன் நிலம் கனி எல்லாத்தையும் எழுதி வச்சிரு, இங்க பாரு நீ கடனை அடிச்சே ஆகணும் அப்படின்னதும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு வராங்க. இந்த பக்கம் துளசி ஆபீஸ்ல இருந்து தன்னை வேலையை விட்டு தூக்கின விஷயத்த சொன்னதும் எல்லாரும் சம அதிர்ச்சி ஆறாங்க. அதே மாதிரி சிவராமனும் இப்படி தன்னோட ஃப்ரெண்ட் பேசின விஷயத்த சொன்னதும், என்னது நமக்கு தானே இவ்வளவு கஷ்டம் அப்படின்னு ஒட்டுமொத்த பேரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த இடத்துல. அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சிவராமனுக்கு ஒரு ஃபோன் வருது. உடனே அவங்க ஃப்ரெண்ட் வந்து, ரொம்ப நன்றிப்பா, உங்ககிட்ட தப்பா பேசிட்டு மன்னிச்சிடு அப்படின்னு அவர் வந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காரு. அப்படின்னா இதெல்லாம் யாரு பண்ணிருப்பா, அப்போ மாப்பிள்ள மகேஷ் தான் நம்மள வெயில் எடுத்தாரா, அப்போ மாப்பிள்ள மகேஷ் தான் நம்மளுக்கு இப்படி பணம் கொடுத்து காப்பாத்திருக்காரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு சிவராமனும் அவங்க ஒய்ஃபும் கிளம்பி நேரா மகேஷை பாக்குறதுக்கு ஆஃபீஸ்க்கு வராங்க. இவங்க ரெண்டு பேரையும் பார்த்ததும் மகேஷோட ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாருமே மரியாதை கொடுக்குறாங்க. வாங்க அப்படின்னு பாத்தியா, நம்ம மாப்பிள்ள வந்து நம்மள பேசி வச்சிருக்காரு போல இருக்கு, எல்லாரும் எவ்வளவு மரியாதை கொடுக்குறாங்க அப்படின்னு அந்த இடத்துல ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்படின்னு பார்த்து, மாப்பிள்ள எங்களை மன்னிச்சிருங்க மாப்பிள்ள, உங்களை நாங்க தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு போதும், ஐயோ ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க, உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி மகேஷ் வந்து எல்லாரையும் நம்ம சிவராமனையும் அவங்க வைஃபையும் உள்ள அழைச்சிட்டு போறாங்க. இதோட இந்த எபிசோட்